ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ சுக்குமல்லி காஃபி, மூலிகை டீ எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். மல்லி 1 கப்பு எடுத்திருக்கேன். மல்லி நமக்கு அது வயிற்று பரட்டல், வாந்தி, மயக்கம், தலை சுத்தல் இதுக்கெல்லாம் மல்லியை போட்டு எரித்து குடித்தா அது மட்டும் குடித்தாலே நல்லது. சுக்கு மல்லியும். இப்போ இந்த சுக்கு ஒரு 20 கிராமுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை நமக்கு இது கொலஸ்ட்ரால் குறைக்கும். ஏலக்காயெலாம் இம்யூனிட்டி அதிகமாக்கும். கிராம்பு அதுவும் நமக்கு உடம்புக்கு நல்லது, டைஜஸ்ட் ஆகும். இது எல்லாம் சேர்த்து நமக்கு இனிப்புக்கு வெல்லம். இதையெல்லாம் இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தா, மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த சுக்கு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிடுவோம். ஏன்னா மல்லியோடு சேர்த்து அடித்தா இது நைஸாக அடிபடாது. இப்போ சுக்கு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் இந்த பவுடர் அடிச்சிட்டேன். அடுத்தது மல்லி அடிப்போம். இதோட மஞ்சத்தூளையும் கலந்துக்கும், எல்லாத்துலேயும் கலக்கணும். இப்போ இதையும் சுக்கு மல்லியையும் போட்டு, சுக்கு இந்த கிராம்பு, ஏலக்காய் அடித்ததையும் போட்டு இதோட இன்னொரு வாட்டி அடிச்சிடுவோம். இதை பவுட்ரு அடிச்சிட்டேன் பாருங்கள். மஞ்சத்தூள் கலந்து, மஞ்சத்தூள் நமக்கு அல்சருக்கெலாம் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால் மஞ்சளும் 1 ஸ்பூன் கலந்துக்கிறோம். இப்போ 2 டம்ளருக்கு வேணும்னா 1 ஸ்பூன் போட்டு நம்ம கொதிக்க விடணும். ரெண்டு பேருக்குன்னா 1 ஸ்பூன் போடுங்க போதும். 2 டம்ளர் டீ, மூலிகை டீன்னு வச்சுங்க. இது நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி. நான் இப்போ ஒரு 3 டம்ளருக்கு போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டீ வச்சு காலையிலேயே நம்ம குடித்தா உடம்பு வலிக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். நல்லது உடம்புக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கொரோனா காலத்தில். ஏலக்காயும் கிராம்புமே டெய்லி 1-2 வாயில் போட்டு நம்ம அடக்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. நமக்கு வாய் வழியாக எந்த கிருமியும் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க சித்தா டாக்டர்லாம். இந்த பவுடரை ஒரு 10 நாளைக்கு வரும். ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா டெய்லி காலையில் நம்ம இதை கிளம்பினோன்னே இதை போட்டு கொதிக்க வச்சு குடித்தா நம்ம பிபி குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், அல்சர் வராது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நாள் முழுக்க. எப்படி நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு நம்ம இந்த போட்டு எனக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு டீ. இதுக்கு இனிப்புக்கு சர்க்கரை, சீனி சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை நமக்கு உடம்புக்கு அவ்வளவு கெடுதல். இதில் வெள்ளத்தை போட்டு நம்ம கொதிக்க வச்சுருவோம். இல்லை பனங்கல்கண்டு சேர்க்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு இன்னும் நல்லது. அது ரொம்ப விலை அதிகம். அதனால் முடிஞ்சால் நம்ம அதையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெல்லம் நல்லா அயன் சத்து, நம்ம வெள்ளத்தை போட்டும் கொதிக்க வைக்கலாம். கமகமன் மூலிகை டீ ரெடி. நீங்களும் போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.